Chennai Silks. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. டாரிஃப்னால வந்து உலக பொருளாதாரம் வர்த்தகம் எல்லாமே வந்து பாதிக்கப்பட போகுது. ஸோ எக்கானமி கீழே போகும்போது கமாடிட்டி மார்க்கெட்டும் வந்து அதனால் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து கச்சா எண்ணெயின் விலை வந்து குறைஞ்சிருக்குது. உலக சந்தையில் வந்து கச்சா எண்ணெயின் விலை என்ன இருக்கோ அதற்கேற்ற மாதிரி எண்ணெய் நிறுவனங்களே வந்து விலையை தீர்மானித்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து வந்துட்டோம். யூபிஏ பீரியடில் பெட்ரோலுக்கு வந்துட்டோம். இவங்க 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்போ டீசலையும் அதில் கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்து இவங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த விலை குறையும் போது அந்த பலனை வந்து மக்களுக்கு கொடுக்கறதில்ல. விலை குறைவதனால ஏற்படக்கூடிய லாபத்தை அரசு வந்து வரியாக்கி எடுத்துக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 100 ரூபா 103 ரூபாயில் வந்து விலையை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதற்கு கீழே எவ்வளோ குறைந்தாலும் விலை குறைந்தாலும் அந்த லாபத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அமைச்சர் வந்து அன்னைக்கு சொல்கிறாரு, நாம் நுகர்வோருக்கு விலையை ஏற்றலைங்கிறது. விலையை ஏற்றுறங்கிறது கேள்வி இல்லை. கச்சா எண்ணெய் விலை குறையும் போது நீ ஏன் குறைக்கலைங்கிறது தான் கேள்வி. ஸோ 100 ரூபாயை அப்படியே நான் வச்சுக்குவேன். ஸோ அந்த விலையை வந்து குறைக்க மாட்டேன். ஏன்னா உங்களை வந்து ஹேபிச்சுவேட் பண்ணக்கூடாது. விலையை குறைச்சிட்டு உங்களை ஹேபிச்சுவேட் பண்ணிட்டா நீங்கள் வந்து அதை கேட்பீங்க. ஸோ அதனால் விலை குறைஞ்சதுன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அந்த பலனை வந்து மக்களுக்கு கொடுக்க மாட்டோம். இந்த ட்ரம்ப்போட அறிவிப்பு வந்து நம்மளை நேரடியாக பாதிக்கிறத விட மறைமுகமாக நிறையா பாதிக்கும். எப்படின்னா, இப்போ மற்ற நாடுகள்லாம் வந்து எதிரான ரெசிப்ரோக்கல் கவுண்டர் டாரிஃப் வந்து அறிவித்திருக்கிறாங்க. இப்போ சைனா அறிவித்திருக்கிறாங்க, கனடா, யூரோப்பியன் யூனியன், மெக்சிகோ இவங்க எல்லாமே அறிவித்திருக்கிறாங்க. உலக நாடுகள்லாம் அறிவிக்கிறாங்க, ஒரு சிலரை தவிர. இவருடைய ஆக்ஷன் தான் வந்து தவறே தவிர அதுக்கு அவங்க அது மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது உலக வர்த்தகமே குறையும். உலக வர்த்தகம் சுருங்கி ட்ரேட் வார்னால பொருளாதாரம் வளர்ச்சி இன்னும் சரியும். அப்படி உலக பொருளாதார வளர்ச்சி சரியும் போது அது நம்மளையும் பாதிக்கும். மெடிசன்ஸ், இப்போ மெடிசன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நிறையா அங்கே ஏற்றுமதி ஆகுது. இப்போ அதையும் வந்து நான் வந்து உயர்த்த போகிறேன், அதுக்கான ஒரு பெரிய வரி விதிப்பை வந்து அறிவிக்க போகிறேன் அப்படின்னு இப்போ இன்றைக்கி நேற்று பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஓப்பனாகவே சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்கிட்ட ட்ரேட் டாக்ஸுக்கு வருவாங்க, நான் இது மாதிரி போட்டால் தான் வந்து அவங்க வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, ஒரு ட்ரேட் டீலுக்கு வருவாங்க, அப்போ வந்து நான் வந்து உட்காந்து பேச முடியும் அப்படிங்கிறாரு. ஒன்றுமில்லாத நாடெலாம் ஏதோ ஒரு தீவு, அங்கே வெறும் பெங்குயின் தான் இருக்குது, அது மேலே டாக்ஸ் போட்டிருக்காரு. டெஸ்லா வந்து அங்கே உற்பத்தி பண்ணுதா? ஆப்பிள் 90% வெளிநாடுகளில் உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க ஏன் அங்கே உற்பத்தி பண்ணல? ஏன் உற்பத்தி பண்ணலன்னா அவங்க உற்பத்தி செலவு அதிகம். ஸோ எங்கே உற்பத்தி செலவு குறைவாக இருக்கோ அங்கே போய் அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு எக்கனாமிக் ரேஷ்னலும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அது மொத்தத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த உலக வர்த்தகம் வந்து அதிகமானதுனால எல்லா நாடுகளும் வளர்ந்துருக்கு, வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. அது மொத்தத்தையும் வந்து இன்றைக்கி வந்து திருப்பி பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பொருளாதார பேராசிரியர் ஜோதி சிவஞானம் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது இந்த ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த டேரிஃப்க்கு அப்புறம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $71 இப்போது 9th மார்னிங் பார்த்தீங்கன்னா $58 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 17% ட்ராப் ஆயிருக்கு. சார் இதுக்கான காரணம் என்ன சார்? ட்ரேடு டிஸ்ரப்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு டேரிஃப்னால வந்து உலக பொருளாதாரம் வர்த்தகம் எல்லாமே வந்து பாதிக்கப்பட போகுது. ஸோ எக்கானமி கீழே போகும்போது கமாடிட்டி மார்க்கெட்டும் வந்து அதனால் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து கச்சா எண்ணெயின் விலை வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையன்னு எதிர்பார்க்குறாங்க. அங்கே வந்து விலைவாசி உயரும், நிச்சயம் விலைவாசி உயரப்போகுது. இந்த டேரிஃப் வந்து அவங்கள தான் வந்து அதிகமாக பாதிக்க போகுது. ஸோ விலைவாசி உயர்றதோடு இல்லாமல் அதனுடைய வளர்ச்சி விகிதம் இன்றைக்கி வந்து ஆசச்சு வந்து 2% அவங்களுடைய பொட்டென்ஷியல் க்ரோத்துக்கு மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது வந்து குறைய போகுது. அந்த வளர்ச்சி விகிதம் குறையும் போது தேவை குறையும். அது இல்லாமல் கவுண்டர் மெஷர்ஸ் இவர் வந்து அறிவித்த உடனே வந்து அதற்கு பதிலுக்கு வந்து மற்ற உலக நாடுகள் எல்லாமே வந்து டேரிஃபை அறிவித்திருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவு என்ன ஆகும்னா, டேரிஃப் அதிகமானதுனால உலக வர்த்தகம் குறையும். உலக வர்த்தகம் குறையும் போது உலக பொருளாதார வளர்ச்சி குறையும். வளர்ச்சி குறையும் போது தேவை குறையும். அதனால் கமாடிட்டி ப்ரைஸஸ், ஸ்டீல், எண்ணெய், கச்சா எண்ணெய்
இதெல்லாம் வந்து விலையெல்லாம் வந்து சரிஞ்சிருக்குது. சரி, இப்போது கச்சா எண்ணெய் இறங்குறத பார்க்குறோம். ஆனால் பெட்ரோல் விலை எக்ஸைஸ் டியூட்டி ₹2 ஏற்றிருக்காங்க. நார்மலாக என்னென்னா கச்சா எண்ணெய் பொறுத்து தான் பெட்ரோல் ப்ரைஸ் இருக்கும். ஆனால் கச்சா எண்ணெய் விலை இறங்கும் போது பெட்ரோல் ப்ரைஸ் ₹2 ஏற்றினதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்ட். அதாவது வந்து நம்ம வந்து இதற்கு முன்னாடி வந்து அரசே வந்து விலையை தீர்மானித்துட்டு இருந்தது. யூபிஏ பீரியட்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டட் ப்ரைஸுன்னு வந்துட்டோம். அட்மினிஸ்ட்ரேட்டட் ப்ரைஸு என்னென்னா வந்து சந்தை விலைக்கே வந்து என்ன உலக சந்தையில் வந்து கச்சா எண்ணெயின் விலை என்ன இருக்கோ அதற்கேற்ற மாதிரி எண்ணெய் நிறுவனங்களே வந்து விலையை தீர்மானித்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து வந்துட்டோம். யூபிஏ பீரியடில் பெட்ரோலுக்கு வந்துட்டோம். இவங்க 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்போ டீசலையும் அதில் கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்து இவங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த விலை குறையும் போது அந்த பலனை வந்து மக்களுக்கு கொடுக்கறதில்ல. விலை அதிகமானால் வந்து அந்த விலையை வந்து உயர்த்தினாங்க, ₹100 வரைக்கும் கொண்டு போனாங்க. விலை சரியும் போது வந்து அந்த பலனை மக்களுக்கு கொடுக்காமல் இருந்தாங்க. அது கோவிடில் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணாங்க. ₹13 ₹14 கிட்டத்தட்ட வந்து விலை சரிஞ்சப்போ $20 போனோன்னு அதை வந்து அப்படியே வரியாக உயர்த்திட்டாங்க. வரியாக உயர்த்தி அந்த லாபத்தை, விலை குறைவதனால ஏற்படக்கூடிய லாபத்தை அரசு வந்து வரியாக்கி எடுத்துக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ₹100 ₹103 வந்து விலையை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதற்கு கீழே எவ்வளோ குறைந்தாலும் விலை குறைந்தாலும் அந்த லாபத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அமைச்சர் வந்து அன்னைக்கு சொல்கிறாரு, நம்ம நுகர்வோருக்கு விலையை ஏற்றலைங்கிறது. விலையை ஏற்றுறங்கிறது கேள்வி இல்லை. கச்சா எண்ணெய் விலை குறையும் போது நீ ஏன் குறைக்கலைங்கிறது தான் கேள்வி. அது வந்து ஏன் குறைக்கலைன்னா அவர் வந்து அந்த லாபத்தை, அந்த வித்தியாசத்தை வந்து வரியாக அதிகப்படுத்தி அவங்க அரசு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னும் கூட $4 நேற்று குறைஞ்சிருக்குது. அநேகமாக இன்னொரு அறிவிப்பு வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். என்னென்னா வரியை உயர்த்துற மாதிரி. ஸோ எவ்வளோ விலை குறைஞ்சாலும் அதை வரியாக உயர்த்தி அந்த லாபத்தை அரசு எடுத்துக்கும், மக்களுக்கு கொடுக்காது. அப்படிங்கிறதுல இந்த கொள்கையை தெளிவாக இருக்காங்க. இதை கோவிட்லேருந்து ரொம்ப தீவிரமாக செஞ்சிட்ருக்குறாங்க. மிக அதிக அளவில் கோவிட் பீரியடில் செஞ்சாங்க. எந்த லாபத்தையும் நமக்கு கொடுக்கல. இன்னும் எவ்வளோ கச்சா எண்ணெய் விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குது சார்? இன்னொன்று, இப்போது அதே ரேட்டில் இருந்தாலே உங்களுக்கு லாபம் தானே சார்? விலை இறங்க பெட்ரோல் ப்ரைஸ் அதே ரேட்டில் இருந்தாலும் லாபம் தானே? அது ஏற்றுறக்கும் போது அப்போது அதுக்கான காரணம் இல்லை அதாவது பேஸ் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்குது. பேஸ் ப்ரைஸுங்கிறது வந்து ₹40 உண்மையான இன்றைக்கி பேஸ் ப்ரைஸு. மீதி வந்து இன்ஃப்ளேஷனுக்குன்னு ஒரு பஃபர் ₹10 வச்சுருக்குறாங்க. இவங்களுக்கு அந்த ப்ராசஸிங், அதை ரிஃபைன் பண்ணுறது போன்றதுக்கு வந்து ₹5 ₹6 வந்து ப்ராசஸிங் ஃபீ வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து டீலர்கிட்ட வரும்போது, பங்குக்கு வரும்போது வந்து ₹55 என்னமோ, அது மீதி ₹45 வந்து வரியாக போடுறாங்க. இப்போ இந்த இதுலேயும் வந்து ஒரு ₹6, இதில் ஒரு ₹10 இன்ஃப்ளேஷன் பஃபர், ₹40 போக மீதி எல்லாம் வரி. அப்படி வச்சுங்களேன், லாபத்துக்கும் வரிக்கும் வச்சுக்கிறாங்க. அந்த ₹40 குறையும் போது அந்த ₹40 30 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 30 ஆனால் இந்த வரிகளெல்லாம் உயர்த்தி ஸோ ₹100 அப்படியே நான் வச்சுக்குவேன். ஸோ அந்த விலையை வந்து குறைக்க மாட்டேன். ஏன்னா உங்களை வந்து ஹேபிச்சுவேட் பண்ணக்கூடாது. விலையை குறைச்சிட்டு உங்களை ஹேபிச்சுவேட் பண்ணிட்டா நீங்கள் வந்து அதை கேட்பீங்க. ஸோ அதனால் விலை குறைஞ்சிதுன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அந்த பலனை வந்து மக்களுக்கு கொடுக்க மாட்டோம். இது மட்டும் இல்லை, இப்போ ரஷ்யாவில் வாங்கினாங்க. இது வந்து அட்லீஸ்ட் சந்தை விலையில் வந்ததுன்னா நமக்கு அந்த பலனை அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. ரஷ்யாவில் வந்து 1/3 விலை குறைவாக அவங்க மேலே வந்து அமெரிக்கா சாங்ஷன் அறிவித்தப்போ அவங்கள்ட்ட வந்து எந்த பொருளாதார இதுவும் வச்சுக்கக்கூடாதுங்கிறப்ப நம்ம வந்து அவங்கள்ட்ட எண்ணெய் வாங்கணும். அந்த எண்ணெய் அத்தனையும் வந்து தனியார் நிறுவனங்கள், ரிலையன்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்கள் தான் வந்து வாங்குச்சு. ஸோ விலை இன்னும் கடுமையாக குறைஞ்சா கூட அந்த லாபத்தை தனியார் நிறுவனங்களுக்கு தர தயாராக இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ பீக் ஹவர்ஸ் இல்லாத மற்ற ஹவர்ஸில் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பெட்ரோல் போட்டால் நான் ₹5 ₹10 குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதில் லாபம் இருக்குது. அதே சமயம் வந்து இப்போ அமெரிக்காட்ட நம்ம வந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் வாங்கணும்னு ஒரு சூழல் வரப்போ, ஒரு நெருக்கடி வரப்போ, அது வந்து பிபிசிஎல் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் நடக்குது. அதான் விலை இது வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து விலை அதிகமாக வாங்க போகிறோம். ஸோ அதிகமான விலையில் வாங்கினா அது பிபிசிஎல் வாங்கும். குறைவான அதான் அந்த பலன் அந்த பலு நம்ம மேலே வரும். குறைவான விலையில் வாங்கினா அது தனியாருக்கு போகுங்கிற மாதிரி இது மாதிரி கொள்கைகள் ரொம்ப தெளிவாகவும் இதாகவும் ஓப்பனாகவும் செய்கிறாங்க. ஸோ அதை நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் சார். எவ்வளோ வரைக்கும் ட்ராப் ஆகும் சார் உங்கள் பார்வையில்? அது வந்து எஸ்டிமேஷன்லாம் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது. மார்க்கெட் வந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறதெல்லாம் கணிக்க முடியாது. ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் உலக பொருளாதாரம் சுருங்கும் போது இந்த கமாடிட்டி மார்க்கெட்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஏன்னா அதற்கான தேவை குறையுது இல்லை.
ஸோ அதனால் வந்து அந்த பாதிப்பு நிச்சயம் இருக்கும். அது வந்து கச்சா எண்ணெயில் விலையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஸ்டீலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஸ்டீல் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து பாதிக்கப்படும், அதில் நிச்சயம் எந்த சந்தேகமும் இல்லை. எவ்வளோங்கிறதுலாம் வந்து சந்தை தீர்மானிக்கக்கூடியது. சார் இப்போ இந்த கேலண்டர் இயரில் இன்னைக்கு அதாவது இப்போ அறிவிப்பு வந்திருக்கு, ரெப்போ ரேட் வந்து 25 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது எந்தெந்த இடத்துல சார் நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பணவீக்கத்தை இது பண்ணுறதுக்காக கம்மி பண்ணியிருக்காங்கன்ற இல்லைக்குண்ணா, இது வந்து பெரிய தாக்கத்தை ஒன்றும் ஏற்படுத்தாது. விலைவாசியை வந்து ஆர்பிஐ வந்து விலைவாசியை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இட் இஸ் எ மேண்டேட்ரி இது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி ஆர்பிஐ, 4% வச்சுக்கணும்னு. கடந்த பல வருடங்களாக வந்து அது 5-6% இருக்குது உச்சகட்டத்திலே. அது உணவுப் பொருட்கள் விலைவாசியெல்லாம் 2 இலக்கத்திலே இருந்தது. அதனால் வந்து வட்டி விகிதத்தை வந்து உயர்வாக வச்சுருக்காங்க. இன்னமும் வந்து 4% வந்து அதிகம்தான். ஸோ 4 ஏதோ இருக்குது. உணவுப் பொருட்களோட விலை வந்து இன்னும் உயர்ந்து தான் இருக்குது. ஸோ இது குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறது நம்ம சாதாரணமாக நம்ம அனுபவத்தில் அதை நம்ம ஃபீல் பண்ணல. பொருள்கள்லாம் நம்ம வாங்கும்போது விலையெல்லாம் உயர்ந்து தான் இருக்குது. இவங்க கணக்கீடில் வந்து சிபிஐ இண்டெக்ஸில் குறைஞ்சிட்டு தான் சொல்லி வட்டி விகிதத்தை இப்போ 0.25 0.25 ஏற்கனவே குறைச்சாங்க, இப்போ 1. இதில் பிரச்சனை என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை, அதாவது முதலீட்டை ஊக்குவிக்குமா அப்படின்னா அது ஊக்குவிக்காது. ஏற்கனவே வேற என்ன விளைவு ஏற்படும்னா, முதலாளிகள் வந்து முதலீடு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து வட்டி விகிதம் இல்லை. அவங்க வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு தேவை இல்லைங்கிறாங்க. ஸோ அது வந்து விற்க மாட்டேங்குது, எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி ஏற்கனவே இருக்குது, 1/4 பங்குக்கு மேலே வந்து பயன்படாத கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இப்போ டிமாண்டு நாளைக்கு அதிகமானால் கூட வந்து அவங்க இருக்கிற கெப்பாசிட்டியை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் புதிய முதலீடுக்கு வருவாங்க. ஸோ அவங்க புதிய முதலீடு பண்ணணுன்னா தான் வந்து இந்த வட்டி விகிதம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணும். சாதாரண மக்கள் வந்து வங்கியில் போய் கடன் கேட்டால் நீங்கள் கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வேறு விதத்தில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னா, சேவிங்ஸுக்கு ஏற்கனவே வந்து பொதுத்துறை வங்கி இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து அவங்க சேமிப்பை வந்து வைக்கிறது இல்லை. அதற்கு காரணம் வந்து விலைவாசி உயர்வு தொடர்ந்து அதிகமாக இருக்கிறதுனால பணம் வந்து அதனுடைய மதிப்பை இழந்துட்டு வருது. ஸோ நான் வங்கியில் வச்சேன்னா எனக்கு வந்து அந்த வட்டி விகிதம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, இப்போ ரெப்போ ரேட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கூட வந்து வங்கிகள் அந்த வட்டியை கொடுக்கறதில்ல. அந்த அளவுக்கு வந்து வட்டியை வந்து நுகர்வோருக்குள்ள டெபாசிட்டுக்கான வட்டியை வந்து உடனே அவங்க உயர்த்துறதில்லை. ஸோ இல்லை குறைச்சிருவாங்க. இப்போ அதை குறைக்கிறத உடனே குறைச்சிட்டா வந்து நான் இன்னும் அதிகமாக, ஏற்கனவே வந்து சேமிப்பு வந்து வங்கியில் இல்லை, சாதாரண ஜனங்கள் வந்து சேமிக்கிறது இல்லை, தங்கத்தில் பண்ணுறாங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மற்ற பங்குச்சந்தையில் போடுறாங்க. ஏன்னா அதில் போதிய லாபம் இல்லை, நம்ம மதிப்பை இழந்துரும் பணம் அப்படிங்கிறதுனால. அது உண்மைதான், விலைவாசி உயரும் போது பணம் வந்து தொடர்ந்து அதன் மதிப்பு வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து எனக்கு அந்த வட்டி விகிதம் அதை ஈடு செய்கிற அளவுக்கு இல்லைங்கிறப்ப அதை நான் ஏன் வங்கியில் போடணும்? அந்த சூழலில் வந்து இன்றைக்கி இன்னும் ஒரு 0.25% குறையுதுன்னு வச்சுங்க, அதை வங்கி உடனே நடைமுறைப்படுத்தும். அப்படி வட்டி விகிதத்தை அவங்க குறைச்சாங்கன்னா டெபாசிட்ஸ் இன்னும் குறையும். ஸோ ஏற்கனவே வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு சேமிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் முதலீட்டாளர்கள் வந்து இதனால் வந்து பெருசாக வந்து அதை கடன் வாங்கி முதலீடு செஞ்சு இது பண்ண போகிறதில்ல. ஏன்னா பொருளாதாரம் தொடர்ந்து ஒரு சரிவிலே இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் வந்து உயர்ந்தது, திரும்ப சரிந்துக்கிட்டே தான் வருது. இப்போ 6.4 சொல்லியிருக்கிறாங்க. வர ஆண்டுக்கு வந்து அது வந்து உயர்த்தி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதை ஒட்டி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரம்ப்பினுடைய எஃபெக்ட் இது வந்து நம்ம ட்ரேடே வந்து நம்ம ஜிடிபியில் குறைவாக தான் இருக்குது. அதில் அமெரிக்காவிட்ட உள்ள வர்த்தகம் வந்து மிக குறைவு தான், $87 பில்லியன் என்னமோ தான். நம்மளுடைய ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 325 லட்சம் கோடி ரூபாய். அதில் வந்து இது குறைவு தான். அப்படி இருக்கும்போது அது பெரிய பாதிப்பு வந்து உண்டு பண்ணாது. இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட்ஸ் நெகட்டிவாக வந்து அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து நம்ம பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏற்கனவே சரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, நமக்குள்ள உண்மையான பாதிப்பு என்னன்னா, இந்த ட்ரம்ப்போட அறிவிப்பு வந்து நம்மளை நேரடியாக பாதிக்கிறத விட மறைமுகமாக நிறையா பாதிக்கும். எப்படின்னா, இப்போ மற்ற நாடுகள்லாம் வந்து எதிரான ரெசிப்ரோக்கல் கவுண்டர் டேரிஃப் வந்து அறிவித்திருக்கிறாங்க. இப்போ சைனா அறிவித்திருக்கிறாங்க, கனடா, யூரோப்பியன் யூனியன், மெக்சிகோ, இவங்க எல்லாமே அறிவித்திருக்கிறாங்க. உலக நாடுகள்லாம் அறிவிக்கிறாங்க, ஒரு சிலரை தவிர. அது வந்து கனடாவுக்கு இவர் திரும்ப வந்து இன்னொரு டேரிஃப் அறிவித்திருக்கிறார், 104% அப்படின்ட்டு. நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாரு. இப்போ இவர் போட்டதுக்கு தானே பதில் அவங்க செய்கிறாங்க. ஸோ அது வந்து தப்புன்னு எப்படி இவர் சொல்ல முடியும்? அதனால் இவருடைய ஆக்ஷன் தான் வந்து தவறே தவிர, அதுக்கு அவங்க அது மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது உலக வர்த்தகமே குறையும். உலக வர்த்தகம் சுருங்கி ட்ரேட் வார்னால் பொருளாதாரம் வளர்ச்சி இன்னும் சரியும்.
அப்படி உலக பொருளாதார வளர்ச்சி சரியும் போது அது நம்மளையும் பாதிக்கும். ஏன்னா மற்ற நாடுகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஏற்றுமதியும் வந்து அது பாதிக்கும். அமெரிக்கா இல்லாமல் மற்ற உலக நாடுகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஏற்றுமதி இது எல்லாத்தையும் பாதிக்கிறப்ப அது வந்து நம்மளையும் பாதிக்கும். ஸோ அந்த ஒரு ஆபத்து வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வளர்ச்சி விகிதம் இன்னும் சரியாக தான் போகுது. ஸோ அதனால் தனியார் முதலீடு இந்த வட்டி விகிதத்தை குறைத்ததுனால வந்து தனியார் முதலீடு எதுவும் இப்போ இன்னும் வரப்போகிறதில்லை. இன்னும் வளர்ச்சி விகிதம் கீழே போகுதுன்னா இன்னும் வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகாது. ஏற்கனவே வேலை இழப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது, வருமானம் இல்லை. அப்படி இருக்கும்போது தேவைகள் குறையும். 2 வீலர் சேல்ஸு குறைஞ்சிருச்சுது, அந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் நம்மள சோப்பு சீப்பு பிஸ்கட்ஸ் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு, டெக்ஸ்டைல்ஸ்லாம் சேல்ஸு குறைஞ்சிருச்சு, ட்ரக்கு ஆட்டோமொபைல்ஸோட சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ இது மாதிரி தொடர்ந்து எல்லா பரவலாக எல்லா துறையிலையும் வந்து விற்பனைகள் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை, வேலை இழப்புகள் ஏற்படுது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் போய் அதிகமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அது என்ன காட்டுது? டிஸ்ட்ரெஸ் இன் தி எக்கானமி தான் காட்டுது, நகர்ப்புறத்துலேயும் சரி கிராமப்புறத்துலேயும். இந்த சூழலில் பொருளாதார வளர்ச்சி இன்னமும் கீழே போகுதுன்னா அது இன்னும் மேலும் பாதிப்புகளை வந்து அதிகப்படுத்த தான் செய்யும். அதனால் இது வந்து ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துகிறாரு. சார் இது இப்போ அமெரிக்காலேயும் இதே எஃபெக்ட் வரும்ல சார்? ரிசெஷன் அமெரிக்காவில் வர வாய்ப்பு இருக்கா? இதே அதனால அவங்க பரிசீலனை பண்ண வாய்ப்பு இருக்கா? இதே டேரிஃப் சிஸ்டம் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்காது? இல்லை, அது மாதிரி வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் தேர்தலில் வந்து 2 ப்ராமிஸ் பண்ணார். ஒன்று வந்து இது மாதிரி வந்து நான் வந்து டேரிஃப் பண்ணுவேன். இல்லை, அவருடைய ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் என்னென்னா வரியை குறைப்பேன், மக்களுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து கார்பரேட்ஸ்க்கெல்லாம் வரியை குறைப்பேன், டேக்ஸை குறைப்பேன் அப்படின்னாரு. ஒன்று. ரெண்டாவது வந்து இது மாதிரி வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுவேன், இங்கே உள்ள இமிக்ரெண்ட்ஸ்லாம் வெளியே அனுப்பி அந்த வேலை வாய்ப்புகளை வந்து இங்கே உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் அறிவித்தார். அவர் என்ன நினைக்கிறாரு, இது மாதிரி வரி போட்டால் அதுலேருந்து நிறையா வருமானம் கிடைக்கும், அந்த வருமானத்தை வச்சு நம்ம வந்து அந்த வரியை குறைச்சிடலாம், உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து வரியை குறைச்சிடலான்னு நினைக்கிறாரு. அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் வரியை ஏற்றுனீங்கன்னா நீங்கள் மறைமுகமாக டேரிஃப் வந்து இறக்குமதி மேலே போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆக்சுவலாக செய்கிறீங்கன்னா மறைமுகமாக அங்கே உள்ள மக்கள் மீது நீங்கள் இன்னொரு வரியை போடுறீங்க. அந்த விலை வந்து அவங்க மேலே தான் ஏறும். ஸோ மெடிசன்ஸ், இப்போ மெடிசன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நிறையா அங்கே ஏற்றுமதி ஆகுது. இப்போ அதையும் வந்து நான் வந்து உயர்த்த போகிறேன், அதுக்கான ஒரு பெரிய வரி விதிப்பை வந்து அறிவிக்க போகிறேன் அப்படின்னு இப்போ இன்றைக்கி நேற்று பேசியிருக்கிறாரு இந்த சைனா பற்றி பேசும்போது. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணுறாருன்னா அங்கே உள்ளவங்க எவ்வளோ போடுறாரோ, இப்போ நம்ம மேலே 52% போட்டிருக்காருன்னா அது 52% வந்து அங்கே உள்ள விலையில் தானே உயரும், இல்லை அவங்க இறக்குமதியை குறைச்சிக்குவாங்க இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, அதை நம்ம பே பண்ணுவோங்கிற மாதிரி மற்றவங்க இறக்குமதி செய்கிறவங்க பே பண்ணுவாங்க, அது நடக்க போகிறதில்ல. சரி, நம்ம ஏன் பே பண்ணணும்? ஸோ அங்கே உள்ள விலைவாசி ஏற்கனவே உயர்ந்திருக்குது, அது வந்து இன்னும் உயரப்போகுது. அது அங்கே உள்ள பொருளாதார அறிஞர்களே அந்த ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் ஜெரோம் போல் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இது வந்து விலைவாசி உயர்வுக்கு தான் வழிவகுக்கும்னு. அங்கே உள்ள எந்த பொருளாதார அறிஞரும் இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்லலாம் பால் குரூக்மன் இது மாதிரி நிறைய எக்கானமிஸ்ட்லாம் அமெரிக்காவிலே இருக்கிறாங்க, அவங்களாம் இதை வந்து எதிர்க்கிறாங்க. இவர் வந்து நம்ம ரகுராம் ராஜன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது வந்து செல்ஃப் கோலு, நீங்கள் ஆப்போனண்ட்டில் கோல் போட முடியாமல் உங்கள் கோல் போட்டுக்கிட்டீங்கிற மாதிரி. இப்போ நம்ம இங்கே டிமானிட்டைசேஷன் பண்ணப்போ சுவாமிநாதன் ஆங்கிலேஷியர் எழுதினார், மோடி இஸ் ஷூட்டிங் இன் இஸ் ஓன் ஃபுட், அவர் காலிலே சுட்டுக்கிறாருன்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி அவர் கோல்லே போட்டுக்கிறாரு. ஸோ இது அவங்கள தான் பாதிக்குங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி வந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கெல்லாம் வந்து எந்த பொருளாதார அறிஞர்களையும் சொல்கிறதும் கேட்கறதில்ல. இப்போ நம்ம என்ன கேட்குறோமா, இங்கே இந்தியாவில் பொருளாதார அறிஞர்களே இல்லை, பெரிய பொருளாதார அறிஞர்கள் இருந்து தான் அதெல்லாம் வழி நடத்துவாங்க. அது மாதிரி சூழல் இன்றைக்கி இல்லை, இருந்தவங்களும் போயிட்டாங்க, கொஞ்சம் நெஞ்ச பேர் இருந்தவங்களும். ஸோ இப்போ அவரும் வந்து எந்த எக்கானமிஸ்ட்லாம் சொல்லி கேட்குறதில்ல. அவரும் நினைக்கிறாரு இது மாதிரி வந்து வரி போட்டோம்னா அது வருமானம் அதிகமாக வரும், அந்த வருமானத்தை வச்சு இவங்களுக்கு வரி சலுகை கொடுக்கலாம், உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வரி சலுகை கொடுக்கலான்னு. இப்போ இப்பயே வந்து பங்கு சந்தை வந்து 12-15% வந்து அங்கே சரிஞ்சிருச்சு அமெரிக்காவில். உலக நாடுகள்லேயும் வந்து சரியுது. இது என்ன காட்டுது? இது நெகட்டிவ் தான், யாருக்கும் பலன் இல்லை, அவங்களும் பாதிக்கப்படுவாங்க, மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்கங்கிறது தான் வந்து காட்டுது. ஸோ பங்குச்சந்தை வந்து அதை கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணிடும். இருந்தபோது என்ன சொல்கிறாரு, இது நம்ம ரைடு வந்து டஃப்பாக தான் இருக்கும், நீங்கள் வந்து இது பெயின் தான் இருக்கும், அதை சமாளிச்சுக்கணும், ரெக்கவர் ஆகிறதுக்கு அது அந்த பெயின் வந்து தேவை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா அவர் வந்து எதையும் மாற்ற போகிறதில்ல. ஸோ அதனால் இப்போ சைனாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, உடனே வந்து 2 மடங்கு அதை திரும்பவும் அறிவித்திருக்கிறாரு. இவர் சொன்னதுக்கு தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ரியாக்ஷன் தப்பு, நீ ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னா
நான் எது செஞ்சாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது, நான் ரியாக்ட் பண்ணால் அது தவறுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு டேரிஃப் போட்டேன்னா. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த நாடும் வந்து அவங்கள வந்து அதை வந்து விட்டு கொடுக்க போகிறதில்ல. முக்கியமாக சைனா வந்து இவங்களுக்கு வந்து அடி பண்ணிய போகிறதில்ல. அவர் என்ன சொல்கிறாரு, ஓப்பனாகவே சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்கிட்ட ட்ரேட் டாக்ஸுக்கு வருவாங்க, நான் இது மாதிரி போட்டால் தான் வந்து அவங்க வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, ஒரு ட்ரேட் டீலுக்கு வருவாங்க, அப்போ வந்து நான் வந்து உட்காந்து பேச முடியும் அப்படிங்கிறார். சைனா அது மாதிரி வரல, யூரோப்பியன் யூனியன் வரல, கனடா வரல. ஸோ உலக நாடுகள் பல நாடுகள் அது மாதிரி வரல. ஒன்றுமில்லாத நாடுலாம் ஏதோ ஒரு தீவு, அங்கே வெறும் பெங்குயின் தான் இருக்குது, அது மேலே டேக்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அது மாதிரி வந்து கண்மூடித்தனமாக செயல்படும் போது அதனுடைய இது வந்து ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து அவர் எதிர்பார்க்கறது நடக்காத நிச்சயம், அங்கே உள்ள மக்கள் நிச்சயம் பாதிக்கப்படுவாங்க. இப்போ அமெரிக்காவில் நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க. அந்த வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸ் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அதில் வந்து நிறைய எழுதுகிறாங்க. அங்கே வந்து மற்ற மீடியாவில் அந்தளவுக்கு வரல, பட் அங்கே உள்ள மக்கள் வந்து இப்போ வந்து அதிகமாக போராடுறாங்க. ஏன்னா இப்பயே வந்து அந்த முட்டை இது போன்ற பொருள்களுடைய விலையெல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு. நிச்சயம் ஆட்டோமொபைல்ஸ் விலை வந்து உயர்ந்துடும். ஆட்டோமொபைல்ஸ் வந்து ஒரு பெரிய செக்டார். அவர் என்ன நினைக்கிறார், இன்னொரு அவருடைய தவறான சிந்தனை என்னென்னா, இறக்குமதி ஆகிறத ஏற்றுமதி ஆகிற பொருள் எல்லாமே வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, நம்ம நேரடியாக வந்து நுகர்வோர் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பொருள்கள் வந்து இறக்குமதி ஆச்சுன்னா அது நேரடியாக நுகர்வோருக்கு மட்டும்தான் வந்து இறக்குமதி ஆகுதுன்னு நினைக்கிறாரு. அப்படி கிடையாதுங்க. இன்டர்மீடியட் குட்ஸ்னு சொல்லுவோம், ரா மெட்டீரியல்ஸு. இப்போ வந்து நம்ம சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். பஜாஜ் வந்து கிட்டத்தட்ட 30%, 35% அவங்க வந்து விலை குறைவாக வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்கு வந்து இந்த இன்புட்லாம் வந்து மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ அது விலை குறைவாக இறக்குமதி பண்ணி அதன் மூலம் அசம்பிள் பண்ணி அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தையும் வந்து இவங்களே வந்து ஒரே போர்டில் கீழே வந்து உற்பத்தி பண்ணுறதில்ல. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அன்றைக்கி எழுதியிருந்தாங்க, ஒரு சின்ன மைக்ரோ சிப்பு, நம்ம கண்ணுக்கே தெரியாது, நேனோ இதில் தான் பார்க்கணும். அது அந்த மைக்ரோ சிப்பு ப்ராசஸர் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு டிசைனிங் ஒரு இடத்துல, மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு 20 நாடுகளில் பல முறை வந்து முன்னியும் பின்னியும் அது போயிட்டு வருது, ஒரு மைக்ரோ சிப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. அது மாதிரி வந்து இப்போ வந்து அந்த மேனுஃபேக்சரிங்கில் அந்த சப்ளை செயின் சொல்லுவோம், குளோபல் சப்ளை செயின், அது வந்து பறந்து விரிந்து எல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி வந்து எல்லா நாடுகளும் இணைந்து இருக்குது. அது ஒரு நாட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணி நேரடியாக வந்து இது பண்ண முடியாது. அங்கே வந்து உற்பத்தி பண்ணுங்கங்கிறாரு. அங்கே வந்து எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? இப்போ டெஸ்லா வந்து அங்கே உற்பத்தி பண்ணுதா? ஆப்பிள் 90% வெளிநாடுகளில் உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க ஏன் அங்கே உற்பத்தி பண்ணல? ஏன் உற்பத்தி பண்ணலன்னா அவங்க உற்பத்தி செலவு அதிகம். ஸோ எங்கே உற்பத்தி செலவு குறைவாக இருக்கோ அங்கே போய் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தானே மெடிசன் எல்லாமே வந்து உற்பத்தி செலவுகள் வந்து எங்கே எளிமையாக இருக்கோ குறைவாக இருக்கோ அதை ஒட்டி இந்த சப்ளை செயின்ஸ்லாம் உருவாகிருக்குது. அப்படி இருக்கும்போது இது மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணுறாரு. இப்போ ஆட்டோமொபைல்ஸுக்கு வந்து கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா இது 3க்கும் வந்து அந்த நெக்ஸஸ் இருக்குது. இப்போ நான் சொல்கிற இந்த சப்ளை செயினில் ஆட்டோமொபைல்ஸுக்கு பார்ட்ஸ் வந்து இது 3லேயும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அது எல்லாத்தையும் வந்து இவர் அடித்து நொறுக்கி எல்லா பகுதியிலும் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து கொலாப்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போது ஆப்பிள் வந்து சைனாவில் அவங்களோட பிளான்ட் இருக்குது, இல்லை இந்தியாவில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது. இங்கேருந்து அவங்க அசம்பிளி பண்ணி அமெரிக்காலேருந்து போய் நார்மலாக என்ன சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்கிறதோட அமெரிக்காவில் ஆப்பிள் ஃபோன் வாங்கினா காசு கம்மியாக இருக்கும், அங்கே உள்ளவங்களும் அவங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போது ஆப்பிள் ஃபோனோட ப்ரைஸ் முதற்கொண்டு அங்கே அமெரிக்காலே அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அங்கே உள்ள ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகும். நிச்சயம். இப்போது ஆப்பிள் இங்கே சைனாவில் ஃபோன் பண்ணி அங்கே இறக்குமதி பண்ணணுன்னா அது மேலே நான் 104% வரி போடுறேன்னா, இப்போ இங்கே வந்து $1,00,000 அங்கே ஒரு $1,04,000 நான் அதிகமாக போடுவேன்னா $2,04,000 நீங்கள் பே பண்ணணும். புரியுதா? அங்கே வந்து உற்பத்தி பண்ணுறது எளிமையாக இருந்தால் அதை பண்ண போகிறாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து போகுது, இந்தியாவில் பண்ணுறாங்க, வியட்நாமில் பண்ணுறாங்க. வியட்நாம் மேலே வந்து வியட்நாம் வந்து நான் 0 டேக்ஸே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்குது. பட் அதை அவங்க பொருட்படுத்தலை. ஏன் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எந்த பொருளும் வியட்நாமுக்கு போகலை, வியட்நாம்லேருந்து தான் வந்து அமெரிக்கா ஏற்றுமதி ஆகுது. அதனால் அவங்க 0 பண்ணாலும் வந்து இவங்களுக்கு எந்த பலனும் இல்லை, அதனால் வந்து அதை குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ இது நிச்சயம் வந்து உலக வர்த்தகத்தை பாதிக்கும். இதெல்லாம் எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு எக்கனாமிக் ரேஷ்னலும் இல்லாமல், அதாவதுங்க ட்ரேடுங்கிறது உலகம் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். பொருளாதாரத்தில் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கும்.
இப்போ இந்தியா வந்து சர்வீசஸ் எல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. சர்வீசஸ் இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், ஐடி இது போன்ற சர்வீசஸ் எல்லாம். ஏன் அங்கேருந்து பேக் ஆஃபீஸஸ் எல்லாம் வந்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்து நம்ம சென்னையிலையும் மற்ற மதுரை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் கூட வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒர்க்கு மொத்தத்தையும் ஐடி ஒர்க்கு, இன்ஜினியரிங் ஒர்க்கு, டிசைன், மெடிக்கல் இதுமாதிரி பல வெரைட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து இங்கே பண்ணுறாங்க. இங்கே ஆஃபீஸ் போட்டு அங்கே அதுக்கான ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் ரெக்ரூட் பண்ணி அதை பண்ணுறாங்க. சைனா வந்து மேனுஃபேக்சரிங்கில் அது மாதிரி அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ உலகம் மொத்தத்துக்கும் வந்து மேனுஃபேக்சரிங் அங்கே நடக்குது. ஸோ அவங்க சீப்பான விலைக்கு எளிமையான விலைக்கு, குறைவான விலைக்கு அதை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இது மாதிரி இதெல்லாம் வந்து டிசைனிங் வந்து அமெரிக்காவில் நல்லா இருக்குது. அதே மாதிரி சர்வீசஸ் வந்து டெக்னாலஜி, கூகுளாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து டிசைனிங்லாம் சிப்பு போன்ற விஷயங்கள்லாம் டிசைன் வந்து அமெரிக்காவில் பண்ணுறாங்க, அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ். ஸோ யாருக்கு எதில் அட்வான்டேஜஸ் இருக்கோ அவங்க அதை அதிகமாக உற்பத்தி பண்ணி அதில் திறமையாக எஃபிஷியன்சி இருக்கிறதுனால, ஸ்கேல் இருக்கிறதுனால அவங்க குறைவான விலைக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். இது எல்லோரும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டோம்னா அந்தந்த பலன் வந்து மியூச்சுவலாக எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து உலக வர்த்தகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கேட்லேருந்து WTO வரைக்கும் வந்து அதெல்லாம் பண்ணதில் நிறைய பங்கு அமெரிக்காவுக்கே இருக்குது. அமெரிக்கா தான் வந்து கேட்லேருந்து WTO வரைக்கும் எவால்வ் ஆகிறதுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சது, அந்த நெகோசியேஷன்ஸ்லாம் நடத்தினது, அதெல்லாம் வந்து நிறைய முன்னின்று செஞ்சது அவங்க தான் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம். இன்றைக்கி வந்து அது மொத்தத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த உலக வர்த்தகம் வந்து அதிகமானதுனால எல்லா நாடுகளும் வளர்ந்துருக்கு, வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. அது மொத்தத்தையும் வந்து இன்றைக்கி வந்து திருப்பி பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார், ஒரு பக்கம் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, இந்த மாதிரி பொருளாதார ஸ்திரத்தன்மை ஒட்டுமொத்த எல்லா நாட்டிலையும் இருக்கும்போது இந்தியா எப்படி இதை எதிர்கொள்ளும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதுதான் மற்ற நாடுகள்லாம் வந்து இம்மீடியட்டாக அதுக்கு வந்து கவுண்டர் இது பண்ணுறாங்க, எதிர்த்து பண்ணுறாங்க. இவங்க வந்து அதை வந்து ஒரு கவுண்டராக இது பண்ணாமல் ஒரு இதாக சப்மிசிவாக வந்து போகிறாங்க. அடுத்தது இவங்க நிலைப்பாட்டை ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் அந்தந்த தலைவர்கள்லாம் வந்து இம்மீடியட்டாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இது சம்மந்தமாக என்ன பண்ண போகிறாங்கங்கிறத வந்து அறிவிக்கிறாங்க. நம்ம இன்னமும் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த ஆழ்ந்து இது 52% போட்ட பிறகு காமர்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வருது, நாங்கள் வந்து இதை ஆழ்ந்து இது பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு. இந்த 52 கூட அவங்க எப்படி அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுடைய ஏற்றுமதி வந்து $87 பில்லியன், அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறது $45 பில்லியன். ஸோ அந்த 45 87 வகுத்து 100ஆல் பெருக்கி அது 52.3% வருது. அது உங்க மேலே அந்த வரி. அப்படின்னா அவர் வந்து யார்கிட்ட வந்து ட்ரேட் டெஃபிசிட் இருக்குதோ அது மொத்தத்தையும் வந்து குறைக்கிற அளவுக்கு இந்த வரியை வந்து போடுறாங்கிறாரு. அது எப்படி இன்றைக்கி நடக்க போகிறதில்ல அது. ஸோ வரி போட்டு நீங்கள் டெஃபிசிட் எப்படி குறைக்க முடியும் இல்லையா? அவர் அது மாதிரி ஒரு கற்பனையில் இருக்கிறாரு. அதை வந்து தப்புன்னு கூட அந்த அவங்க இன்னொன்று முக்கியமான சொல்ல வந்தது என்னென்னா, அந்த US ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒரு ரிப்போர்ட்டு ரெடி பண்ணுறாங்க. அது வருடம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து WTO ஃபிகரை கோட் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்மளுடைய ஆவரேஜ் வரி, ஆவரேஜாக நம்ம பொருள்கள் மேலே போடுற வரி, வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவோம். எந்த பொருள்களுக்கு அதிகமாக வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோமோ அதுக்கு வெயிட் அதிகமாக கொடுப்போம். குறைவாக பண்ணுறதுக்கு வரி அதிகமாக இருந்தால் கூட அதுக்கு வெயிட்டேஜ் குறைவாக கொடுத்து அந்த ஆவரேஜ் வெயிட்டட் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு 17%. அவங்களுடைய ரிப்போர்ட்டில், USTR ரிப்போர்ட்டில் நம்ம விதிக்கிற வரி சராசரியாக 17% இருக்குது. அது எப்படி 52 ஆகுதுன்னா, நான் டேரிஃப்னு சொல்லி வரி அல்லாத மற்ற வந்து நான் டேரிஃப், கரன்சி மேனிப்புலேஷன் இதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து அது வந்து 35% சொல்கிறாரு. வரி வந்து நம்ம 17% தான் போடுறோம். வரி அல்லாத தடைகள், வர்த்தக தடைகள் வந்து 35% அவர் கிளைம் பண்ணுறாரு. அது இல்லைன்னு மறுக்கிறதுக்காக நம்ம சொல்லணும்ல. வரி 17 தான், இது வந்து ரொம்ப ஓவர் எஸ்டிமேஷனுங்கிறத வந்து அதையாவது டிஸ்பியூட் பண்ணணும்ல. அது கூட இல்லாமல் இது முதல் முறை இல்லை. அவர் பிரதமரை வச்சுக்கிட்டே வந்து அவர் சொல்கிறாரு, நமக்கு 100 பில்லியன் டெஃபிசிட் இந்தியாவோட இருக்குதுன்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு. ஒட்டுமொத்த நம்ம ஏற்றுமதியே 87 பில்லியன், அவருடைய இறக்குமதி 45 பில்லியன், 44 என்னமோ தான் வந்து டெஃபிசிட் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் 100 பில்லியன் சொல்கிறாரு. அது தப்பான நம்பர்னு கூட அவங்க வந்து மறுக்கலை. ஸோ அதனால் வந்து
இன்னும் வந்து அது அசர்ட்டிவாக வந்து இவங்க வந்து அதை ஸ்டடி பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை ஒரு டீல், ஒரு பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துடலான்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அவருடைய நேச்சர் எப்படின்னு நம்ம பொறுத்துன்னு தான் அதெல்லாம் பார்க்கணும். சார் நிறைய விஷயம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தங்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.